இன்னைக்கு நம்ம ஸ்க்ரீன்மேட் சேனல்ல டைரக்டர் எஸ்.யு. அருண்குமார் இயக்கத்துல ரிலீஸ் ஆயிருக்க வீரதீர சூரன் பார்ட் 2 படத்த பத்தி பார்க்க போறோம். இந்த படத்தோட டைரக்டர் இதுக்கு முன்னாடி பண்ணையாரும் பத்மினியும், சேதுபதி, சிந்துபாத், சித்தா இந்த மாரியான அற்புதமான படங்கள் குடுத்திருக்காரு. ஆனாலும் இவரு ஒரு மாரி அண்டர் ரேட்டட் டைரக்டராவே இருக்காரு. ஆனா கண்டிப்பா ஒரு நாள் இவரு டாப் டைரக்டர் லிஸ்ட்டுக்குள்ள போயிருவாரு. இப்போ இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்ப்போம். படத்தோட ஸ்டார்ட்டிங்கில் வில்லனையும் அவனோட பையனையும் காமிக்கிறாங்க. அவங்க 2 பேருமே ஊருக்குள்ளே பெரிய ஆள் அந்த மாதிரி தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் தான் எஸ்பியாக இருக்க எஸ்ஜே சூர்யா கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் வருது. அது என்னன்னா, தன்னோட மனைவியை காணும் அப்படின்னு வில்லன் மேலே சந்தேகப்பட்டு கேஸ் கொடுக்குறாங்க. இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கிற எஸ்ஜே சூர்யா திருவிழா நைட்டு முடியறதுக்குள்ள அப்பே மகன் 2 பேரையுமே என்கவுண்டரில் போடணும்னு நினைக்கிறாங்க. ஏம்னா இவங்க 2 பேருக்குமே ஏற்கனவே முன்பகை இருக்கிறதுனால. இத தெரிஞ்சுக்கிட்ட அவங்க 2 பேருமே அப்ஸ்காண்ட் ஆயிருந்தாங்க. வில்லன் தான் பையன எப்படியாவது காப்பாத்தியே ஆகணும்னு நினைக்கிறான். அதனால ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேட்டு போறான். ஹீரோ ஏற்கனவே இவங்க கூட இருந்து இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு வெளியே வந்து ஒரு மல்லிகை கடை வச்சு கல்யாணம், குழந்தை அப்படின்னு செட்டில் ஆயிட்டாங்க. இப்போ வில்லன் ஹீரோட்ட போய் எஸ்ஜே சூர்யாவை கொல்றதுக்கான மிஷனை கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்னாச்சு? வில்லன் தான் பையனை காப்பாத்தினானா இல்லையா? ஹீரோ எஸ்ஜே சூர்யாவை கொன்னானா இல்லையா? அப்படிங்கதான் படத்தோட மொத்த கதையே. கேஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் விக்ரம், துஷாரா விஜயம் இவங்க 2 பேரும் பேரா நடிச்சிருக்காங்க. அப்புறம் எஸ்பியா எஸ்ஜே சூர்யா நடிச்சிருக்காரு. அப்புறம் பிருத்திவிராஜ், சூரஜ் இவங்க 2 பேரும் அப்பா பையனா நடிச்சிருக்காங்க. இந்த மொத்த படமுமே ஒரு நைட்டில் தான் நடக்குது. முந்தின நாள் சாயந்தரம் ஆரம்பித்து மறுநாள் விடிய காலையிலக்குள்ளே எல்லாமே முடிஞ்சிருது. நடித்த எல்லாருமே அவ்வளோ சூப்பராக நடிச்சிருக்காங்க. கேஸ்டிங்கில் சொன்னது போக வில்லனோட அம்மா, தங்கச்சி, கூடயே சுற்றுற அடியாள் இந்த மாதிரியான சின்ன சின்ன கேரக்டர்ஸ் கூட அவ்வளோ சூப்பராக நடிச்சிருந்துச்சு. இந்த படம் ஃபுல்லாகவே ஒரு யூனிக்கான டோன் செட் பண்ணியிருக்காங்க. அது கிட்டத்தட்ட ஒரு டிக்கிங் ஆஃப் டைம் பாம் மாதிரி ஒரு இன்டென்ஸ் ஃபீல் கொடுத்துச்சு. படம் பார்க்கும்போதே எப்போ வெடிக்கும் எப்போ வெடிக்கும் அப்படின்னு தான் இருந்துச்சு. படம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டு இருந்த ரிவ்யூ என்னன்னா, எ ஸ்லோ பேர்னிங் த்ரில்லர் வித் சம் ஹை மூமெண்ட்ஸ் அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் லாஸ்ட் 40 மினிட்ஸ் பார்த்துட்டு அது எப்படி மாறிடுச்சுன்னா, எ ஸ்லோ பேர்னிங் த்ரில்லர் வித் மெனி பீக் மூமெண்ட்ஸ் அப்படின்னு மாறிடுச்சு. மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் ஜிவி பிரகாஷ் அவர் உண்மையிலேயே மாஸ் பண்ணியிருக்காரு. சினிமோட்டோகிராஃபர் தேனி ஈஸ்வர் விஷுவல்ஸ் எல்லாம் அவ்வளோ சூப்பராக ஷூட் பண்ணியிருக்காரு. அந்த இன்டென்ஸ் த்ரில்லர் டோனை கொடுத்ததே அவங்க 2 பேரோட டெக்னிக்கல் பியூட்டி தான். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பேசுகிறத பாத்ரூம்லேருந்து ஒருத்தன் ஒட்டி கேட்குற சீன் ஆகட்டும், அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் நடக்கிற ஒரு மாஸ் சீன் ஆகட்டும், அப்புறம் கண்ணி வெடி வச்சு நடக்கிற இன்னொரு சீன் ஆகட்டும், இதெல்லாம் அவங்க எழுதின விதம், அந்த டென்ஷனை ஹோல்ட் பண்ண விதம், இதெல்லாம் உண்மையிலேயே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஹீரோ ஹீரோயின் இன்ட்ரோ சாங்கை கூட அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனால் ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் வர வெட்டிங் சீக்வன்ஸில் உள்ள ரொமான்ஸ் தான் இந்த படத்தோட பேசியே கெடுத்துருச்சு அப்படின்னு சொல்லணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஸ்லோ பேர்னிங் த்ரில்லர் படத்தை அது இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக்கிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். என்னதான் சில இடங்களில் லேக் ஆகிற மாதிரி இருந்தாலும் மற்ற இன்டென்ஸ் ரா சீன்ஸ்லாம் அதை காப்பாற்றிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படம் மோஸ்ட்லி எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ இந்த படம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு. கண்டிப்பாக போய் பாருங்கள். தேங்க்யூ.